அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸ் கொடுத்துருந்த லெவல் ஒரு கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இன்ட்ராடே கிளாஸ் வருகிற 13ஆம் தேதி துவங்குதுங்க 8 மணிக்கு. அதுக்கான டீட்டெயில் டாபிக் அனுப்புறவங்களுக்கு நான் எல்லாருக்கும் அனுப்பிட்டேன். யாருக்காவது மெசேஜ் வரலனாக்கா கேட்டு மறுபடியும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. சரி, இன்னைக்கு சென்செக்ஸில் 0 to 0 கால் பண்ணியிருப்பீங்க. எவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த இதில் எடுத்து மல்டிபிள் ஆச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அது மார்க்கெட்டே மூவ்மெண்ட்டே இல்லாமல் சைட்வேஸாக இருந்தாலும் அந்த 0 to 0 கால் அந்த மூவ்மெண்ட் நமக்கு கொடுக்கும். ஓகேங்களா? நாம இன்னைக்கு கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் என்ன? 25,000 புட்டு 58 ரூபாய் கீழே இருந்தா மார்க்கெட்டு ஏறும், மேல இருந்தா இறக்கும். பாருங்க, இதுதான் அந்த 58 ரூபாய் லைன். மார்க்கெட்டு இங்க ஓப்பன் இதாகிட்டு இங்கேயே போயிட்டு இங்க இருந்து சுத்தி, இதெல்லாம் சும்மா ஃபால்ஸ், இதெல்லாம் கண்டுபிடிக்க தெரியணும் ஃபால்ஸுங்கிறது. எப்போ 58 ரூபாய் கீழே வந்ததோ அப்பவே மார்க்கெட் என்ன ஆரம்பிச்சிருக்கு, மேலே போக ஆரம்பிச்சு. இதெல்லாம் டைமிங் எல்லாம் இருக்கு. நம்ம வந்து இன்னைக்கு எந்த ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கறத காலையிலேயே முடிவு பண்ணிடலாம். ஒரு குறிப்பிட்ட டைம்லயே கண்டுபிடிச்சிருவோம். இன்னைக்கு இந்த ட்ரேடு மட்டும் பண்ணா போதுமானது அப்படிங்கிற டாபிக் எல்லாம் இப்போ புது டாபிக்கா ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அப்போ அங்க இருந்து மார்க்கெட் இவர் கீழே இருக்கீங்கன்னா அப்ப மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சிடும். ஏறி இருக்கும், போய் செக் பண்ணிக்கணும். சிம்பிள், அவ்வளவுதான். இது ஒரு வேலையில வந்தா திரும்பணும், ஆர் அதே டைரக்ஷன் போகணும். அதே டைரக்ஷன் போயிடுச்சு இன்னைக்கு, அவ்வளவுதான். அது அங்க சம் கால்குலேஷன் வேல்யூ இருக்கு. அது யூடியூப் பக்கம் உங்களுக்கு தெரியாதனால நான் அதை சொல்றதுல, இந்த இடத்துல இருக்கும்போது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் பெருசா கிடைக்கும். அவ்வளவுதான், சிம்பிள். பாருங்க, இங்க இருந்து எவ்வளவு லென்த் கீழே இறங்கி இருக்குல்ல, கேட்டுங்களா? அப்போ ஆப்போசிட்ல பை ஆயிருக்கும்ல பெருசா. அப்போ அந்த ஸ்ட்ரைக்கு எந்த விலையில வாங்கணும் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் ட்ரேட் பண்ணணும். யாரோ ஒருத்தர் பப்ளிக் டொமைன்ல சொல்றாங்கன்றது என்னைக்கு நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் சொல்றது சேர்த்துதான். சரி, ஸ்மார்ட் டிசைனர் ப்ரோ பார்க்கலாம். ஸ்மார்ட் டிசைனர் ப்ரோ கால் போட்டு வச்சிருக்கேன். இண்டிஷனு நான் பாருங்க 5 மினிட்ஸ்ல மட்டும் தான் காமிக்கிறேன். நான் இதை வந்து 1 மினிட்ல இங்க ஒரு லைன் போட்டுருக்கேன், 2 லைன் 103.15 97.85. இது 1 மினிட்ல மார்க் ஆனது. மார்க் பண்ணிட்டேன் இண்டிஷனை. அதை 5 மினிட்டா கன்வெர்ட் பண்ணி இந்த கேண்டலுடைய லோ தான் ஸ்டாப் லாஸ். எவ்வளவு பர்ஃபெக்டா என்ட்ரி எடுத்துட்டு இந்த இடத்துல எடுக்கும் போது நம்ம மேக்ஸ் வேல்யூவும் இருக்கணும். அந்த வேல்யூ இருந்தா கண்ணை மூடிட்டு எடுங்க ட்ரேடு. எவ்வளவு குவான்டிட்டி வேணா எடுக்கலாம். இங்க இருந்து பாருங்க எவ்வளவு ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. ஒரு 60% கிடைச்சிருக்கு, 65% மேலே கிடைச்சிருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து மேக்ஸ் வேல்யூவும் இருந்தது. போய் செக் பண்ணுங்க. ஸ்மார்ட் டிசைனர் ப்ரோ, இதுதான் ட்ரேட். அவ்வளவு பர்ஃபெக்டா அது ட்ரேடு கொடுத்து என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கு. ஸ்டாப் லாஸ் வெறும் 4 பாயிண்ட் 3 பாயிண்ட் அந்த மாதிரி தாங்க இருக்கும். ஸ்மார்ட் டிசைனர் ப்ரோவை அப்படி பயன்படுத்தணும். ஓகேங்களா? அப்போ ஸ்மார்ட் டிசைனர் ப்ரோல 1 மினிட்ல மார்க் பண்ணி அதை 5 மினிட்டா கன்வெர்ட் பண்ணி இப்படி வச்சுக்கணும். அவ்வளவுதான். 1 மினிட்ல நான் மார்க் பண்ணிட்டேன், அதை கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. சிம்பிள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.